கையிலேயே நீங்கள் அதை பிடித்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக ஜெயிப்பதற்கான சூழலை பெறுகிறீர்கள். பெரும் சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இளமை, அதுதான் காலம். அதை சரியாக அறுவடை செய்யுங்கள். இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்ளுகின்றவர்கள் வாழ்கிறார்கள். காலத்தை எப்படி அறுவடை செய்வது? நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என் காதுகளில் பல சொற்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. யார் துணிந்தவன்? யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? சொற்களை மிக சரியாக உள்வாங்கிக் கொண்டு அதை உள்ளே செலுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடுடையதாக மாற்றுகின்றவன் துணிச்சல் உடையவன். பல பேருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. இந்த உலகத்தில் தோற்கின்றவர்கள் எல்லாம் துணிச்சல் குறைவினால் தான் தோற்கிறார்களே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் தோற்பதில்லை. ஏதோ ஒரு வினாடியில they give up. இந்த never give up அப்படிங்கிற அந்த கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் நாம் ஒன்றை எதிர்ப்பது, எதிர்கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் போரை எதிர்கொள்ள தயாராவீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய போரை எதிர்கொள்கிறீர்களா? ஓ, எங்க அம்மா நல்ல சொல்லா என்ன சொல்லுவாங்க. எனக்கு உங்களுக்கும் தான் சொல்றாங்க, உங்களுக்கும் சொல்கிறார். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை நிலைகுலைய செய்யும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்மை எழும்பி உட்கார வைக்கும். என்னுடைய அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க. உண்மையா நான் சொல்றேன். இந்த காது இருக்குல்ல, இந்த காதுங்கிற உறுப்பு, கண்ணுங்கிற உறுப்பு, இந்த காதுங்கிற உறுப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி இல்லை, எது வேணாலும் வந்து விழும். இந்த காதுல விழுற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை யார் ஒருவர் வடிகட்டி இது தேவை இது தேவையில்லை என்பதனை முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் பெறுகிறார்களோ அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் தான் கல்விக்கு கேள்வி செல்வம்னு பேரு, செவிச்செல்வம்னு பேரு. எது எடுத்துக்கணும் எது விளக்கணும்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் துணிச்சல் வரும். இல்லை என்றால் அது ஒரு குருட்டாம் போக்குதான். நான் சொன்னேன், என்னுடைய தாய் என்னை தன்னுடைய மடியிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லது படுக்க போட்டுக்கொண்டு கதை சொல்லுவாள். நான் அம்மாவை கேட்டுக்கொண்டே பாயை பார்ப்பேன். கிழிந்த பாயாகத்தான் அது இருக்கும். வெறும் வறுமையினுடைய உச்சம். கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு என் அம்மா பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள். என் அம்மாவின் கதைகளில் ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு குழந்தைகளே, உத்தி இருக்கு. நான் அந்த உத்தியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இவர் கேள்வி கேட்கிறாரு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பதில் சொல்லுதுங்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிறவங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. தனக்கு தெரிஞ்சதை தேவையா இல்லாத இடங்கள்லாம் சொல்லாம எங்க தேவைப்படுதோ அங்க சொல்லி பேர் வாங்குறவங்க பசங்க. சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகள் இரு, உனக்காக தானே பேசுறேன், உனக்காக தான் பேசுறேன் இரு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நிறைய மார்க் வாங்குறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாஸ் பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க. நான் ஒன்னு சொல்றேன், நாம நிம்மதியா இருக்கணும்னா அதுங்களும் ஜெயிக்கணும். நாமளே ஜெயிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு அது த்ரெட்டிங் ஃபேக்டர் ஆயிடும். அவங்களும் ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். நான் ஒன்னு சொல்றேங்க, என்னுடைய வார்த்தை இங்கே இருக்கின்றவர்களிடத்தில் எல்லோருக்கும் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும்னு நான் சொன்னதா சொல்லுவாங்கல்ல, நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். ஏனென்றால் நான் தனித்தனியா பேசுறேன். உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து வீசுகிறேன். இது மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? ஏதோ ஒன்று புல்லாங்குழலாக இருக்கு, இங்கதான் இருக்கு, இந்த கூட்டத்துல தான் இருக்கு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமெத்தை என்று சொல்வார்கள். எனக்கு நிறைய துணிச்சல் இருக்கு. ஏன் தெரியுமா? பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் இலக்கு எனக்கு தெரியும். என் இலக்கை நான் மிக மிக நுட்பமாக நிதானித்து இருக்கிறேன். அதனால் நிதானமாக பயணிக்கிறேன். நிதானமாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு பயம் என்பதே கிடையாது. நான் பயப்படுவதில்லை. அச்சப்படாமல் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைவது? பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வர ஆசா நின்று பேசுறார், எல்லாரும் விசில் அடிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. என்ன பண்ணுங்க தெரியுமா?
கூர்ந்து பார்த்துட்டுருங்க, இங்கே சேர்த்துக்கிட்டுருங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி மேலிடத்துக்கு போய் அதிகாரியாக வந்து உட்காரணும். அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. அங்கே உட்காரத்துக்கு இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலான்னு இப்படி பார்த்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, கமெண்ட் அடிக்காத, கைத்தட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நிதானமாக பாரு, கையில் AK-47 இருக்கு, முன்னால் உன்னுடைய இறை ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடட்டுமே, எவ்வளோ தூரம் ஓடட்டும். டார்கெட் எவ்வளோ தூரம் ஒன்னாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறாய், ஷார்ட் பண்ணலாம். நீ தடுமாறிட்டனா அது விலகிரும். ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படு. நான் எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன், இதை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். நான் நியூ பேட்ச்னு சொன்னாங்க, அதனால சொல்றேன். ஒரு சிங்கம் இருந்துச்சான், அதுக்கு ஒரு மமதை, யாரா இந்த காட்டுக்கு ராஜா, யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான். ஒரு பாம்பு வந்துச்சான், பாம்பு ஏய் யாரா இந்த நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். அது ஒரு பன்னி வந்துச்சான், ஏய் யாரா இந்த நான் தானே, நீ தான், போயிடுச்சு. முயல் வந்தது, குதிரை வந்தது, ஆமை வந்து, எல்லாரும் நீதான். அதே மமதையில் சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் ஒரு யானை வந்தது, என்ன மாதிரின்னு வச்சுக்க. யானை கிட்ட கேட்டுச்சு, யாரா இந்த காட்டுக்கு ராஜா. யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல, தாண்டி போச்சு. கேட்கிறேன்ல, யாரா இந்த காட்டுக்கு ராஜா. யானை மறுபடியும் தாண்டி போச்சு. மறுபடியும் சிங்கம் வந்து வாயை பிளந்த சத்தம் போட்டு, ஏய் கேள்வி கேட்கறல, யாரா இந்த காட்டுக்கு ராஜா. உடனே யானை சிலுப்பிக்கிட்டு முன்னால வந்து தும்பி கையில சிங்கத்தை பிடிச்சிருச்சு, தூக்கி ஒரே அடி, முதுகு உடைஞ்சு போச்சு. முதுகு உடைஞ்ச சிங்கம் கேட்டுச்சான், நம்ம வைகை புயல் சார் மாதிரி, கேள்வி தானே கேட்ட. யானை சொல்லிச்சான், பதிலத்தான் சொன்னேன், பதிலா அப்படி சொல்லு, நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டு, நான் இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்குவேன், ஏய் வாங்கி காட்டு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. யார் முன்னா நான் யாரு. ஒரு நாள் எங்க காலேஜில் டீச்சர் ஒருத்தங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும். அது எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? நான் அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் சொல்லணும் பதில், அதுக்கு பேர் தான் துணிச்சல். சும்மா கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு ஆய்வுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சில மூணு வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க தன்னை வந்து தாஜா எதிர்கொள்ள தெரிய வேண்டும். ஜஸ்ட் பிளான் மை டியர் சில்ட்ரன், பிளான் பண்ணிட்டு மற்ற வேலைகளை செய். நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள், நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, யார் ஜெயிக்கிறார்கள் தெரியுமா? யாருக்கு மொழி சரியாக வருகிறதோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். மொழியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எது பேசினாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும், யார் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு புரிய வேண்டும். கேள்வி முதல்ல புரியணும், ட்விஸ்டரா வரும் கேள்வி. அந்த fraction of secondல அந்த 2 secondsல 1 secondல கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிக் பண்ணணும். அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கணும், எவ்வளவு லாஜிக் மைண்டா இருக்கணும். வெறும் மனப்பாடம் செய்வதன் மூலமாக எல்லாம் இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியாது, ஓரளவு தான் ஜெயிக்க முடியும். லாஜிக் क्वेश्चंस எப்படி மனதிற்குள். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், கையில ஒரு குறிப்பு கிடையாது, துணிச்சல் தான். கால் நடுங்கிட்டு இருக்கு, தெரியுதா உனக்கு? துணிச்சல் தான், வாத்து மாதிரி உள்ள டுபுடுபுடுன்னு அடிச்சிட்டு இருக்கோம், சைலண்டா போவோம். பார்த்திருக்கியா? காட்டவே காட்டாத, உன்னுடைய பயத்தை காட்டவே காட்டாதே. பயம்தான் மரணம். பயத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தாதே. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சிட்டு, வெளியில இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்திருக்கியா? ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும், பார்த்திருக்கியா? அது ஒண்ணுமே படிக்கல. அது நான் நம்பி இருக்கேன்ப்பா, ஒண்ணுமே படிக்காத, இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கிறேன் நான். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன், ஸ்டே அலர்ட். நான் ஒன்னு சொல்றேன் பாரு, தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை. உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைதியா இருப்பாங்க. ஆழமான ஆறு அமைதியா ஓடும், பார்த்திருக்கியா? கொப்பும் கொலையுமா ஓடுற ஆடு, ஆறுக்கு கீழே ஃபுல்லா பாறை இருக்குன்னு அர்த்தம். பாறையே இல்லைன்னு வச்சுக்க, சைலண்டா ஓடும். கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான், கலிபோர்னியால போன மாசம். 25,000 அடி ஆழம், சைலண்டா ஓடு, சைலண்டா இருப்பாங்க.
அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள். மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், எது சொன்னாலும் புரியணும். அதனால்தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கேன் அப்புறம் அப்படின்றுவ. ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன் அது சோகமான ஒரு சூழலாயிடும். சொல்றவனுக்கு அவன் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கை தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்றுக் கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சி இல்ல